இங்கே 1/4 கிலோ கத்திரிக்காய் 100 ரூபா, 150 ரூபா. எங்கட இடத்துல 100 ரூபா. பழமோ தெரியலையா, பயமா கிடக்கு. கடைக்கார இங்க இருந்து நடக்கிறாப்புலத்தை நம்பி பண்ணிட்டு போற. 100 ரூபாவா? பருத்துறையில இப்படி இல்ல. மலிவா கிடக்குடா மீன். கிரலி தான் கூட கிடக்கு எல்லார்ட்டே. மலிவண்டு வந்தவன் இங்கதான் வெளியா கிடக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் எலெக்ஷன் இப்போ இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்து சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கல்வியங்காடு அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் கல்வியங்காடு சந்தையை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விலையில் மரக்கறிகள் போகுது என்றதை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் கல்வியங்காட்டு சந்தை. இப்போ வந்துட்டு அம்மா வந்து போய் கொண்டிருக்கிறதா மரக்கறி வாங்குறது. கொடுக்குற ஒரு பெரிய சந்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா என்ன மரக்கறி வாங்க? இது மலிவண்டு வாங்க. மலிவாகும். இது மலிவண்டு வாங்க. அங்கே வாங்க. இதில் வாங்க. அங்க மலிவா கிடக்கு போலோட. வெங்காயம் கூட கிடக்கு மலிவு போலோட. என்ன மரக்கறிதான் நிறைய. என்ன மரக்கறி வாங்க அண்ணா? வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம். இது எனக்கு வேலையை போகிறது. என்ன வாங்க போறீங்க? 400 ரூபா. இப்போ அம்மா வந்து அங்கே பக்கம் விளையாமல் சொல்லிட்டு எங்கே பக்கம் வந்தது. எவ்வளோ வாங்கலாம் ஒரு மாதிரி ஒரு மரக்கறி. என்னது மலிவா தர சொல்லியோ? இல்ல விலை 300 ரூபா. நீங்க என்ன வாங்க போறீங்க? வெங்காயம் மட்டும். ஓ மை காட். 450. அங்கே என்ன பருத்துரு? இவங்க 22. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இல்லை, 100 ரூபா. 100 ரூபா. அது என்ன விலை? 150. சரி வாங்க வாங்க. அப்புறம் அங்கே ஒன்று வாங்கி நட்டப்படாமல் இங்கே வெளியா இருக்கு. அங்கே தானே பண்ணலாம். அதை விட பலாப்பழம் பண்ணிடுவோம். பலாப்பழம். ஓ, இதுதான் பார்த்தீங்கன்னா கல்வியங்காடு சந்தை. நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு பாருங்க. ஓரளவுக்கு சின்ன சந்தை, 4 பேர் சந்தையில். இந்த ஞாயிற்றுக்கிழமையோடையா இப்படி இருக்குது. மலிவண்டு வந்தவன் இங்கதான் வெளியாக்குறேன். இல்லை இப்போ மரக்கறி விலையா நினைக்கிறேன். ஆமாம், மரக்கறி விலையா. ஆமாம், மீன் சந்தை ஊட்டிது. தாடி பக்கத்துல வாழ்ந்துச்சுன்னா மீன் சந்தை இருக்கு. அதங்க சும்மா இங்க இருக்கு. என்ன வேற என்ன விலைய போகுது மீன்? இருக்கு எவ்வளவு? 200 ரூபா. ஐயா நாங்க பருத்துறையில இருந்து வரோம். பருத்துறையில இருந்து வரோம் நாங்க. உண்மையாதான் எங்களுக்கு அங்க பக்கத்துல கொண்டு போயிடலாம். மோட்டர் பைக்ல வந்து நாங்க மீன் கொண்டு வரோம். எங்களுக்கு அங்க கிடக்குறதாரு மலிவா கிடைக்குமா?
ஓகே சனம் மட்டும் சும்மா மொக்கு சனம் கிரலி தான் கூட கிடக்கு எல்லார்கிட்ட. இஞ்சி எப்படி சனமா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓகே நாங்கள் பார்ப்போம் போயிட்டு கிலோ 200 என்ன மலிவா கிடக்குடா மீன். கிலோ 200 ஓ அவன் சொன்னீங்க நான் எனக்கு ஒரு காது கிலோ கிலோ 200 தான். வாங்க ஒரு வருஷம் பார்த்து என்னாசி பழம் பாருங்க நெல்மயில் இருக்கு அண்ணா இல்லை இல்லையா கிலோவில் 1000 தான் அதிகமாக ஓ கிராலி கிராலி அவர் கிலோ கிலோ கூட மலிவா கிடக்கு. ஒண்ணுனா ஒரு பெரிய சனம் இல்ல. அதான் பிடிச்சது 400 என்ன இல்ல வாங்க. வா நம்ம 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 போடா 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 அங்க விட மலையா இருக்கு அன்னாசி பழம் பண்ணுவோமே இந்தாரங்க. அன்னாசி நான் சாப்பிடுவேன் அவங்களுக்கு கொடுக்கலாம். சரி வாங்க 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 ஆமா விரும்பி பழம் பண்ணுவோம். மகன்டா விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப அங்க முழு போடுங்க அதுக்காக ஆமா சனமண்டா போக்கு சனமா நினைச்சும் பார்க்கல சனமடா பர்த்டேல அப்படி இல்ல. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு சனமண்டா எதிர்பார்க்க அம்மா விளிம்பி பழம் என்ன இல்ல அங்க மரத்துல மரம் இருக்கு போல மரம் இருக்கு இது புளிப்பா அது புளிப்பா இது இனிப்பா 300 ரூபாவா? சேலமாங்க இல்லையோமா அது சேலமே சின்ன சேலம். என்ன விலைமா சேலம் 150 ரூபா அங்கே சும்மா வாங்க பழம் இங்க நான் காசு வாங்கிட்டு வரோம் என்னமா என்ன கிரீடம் தேதி கொண்டு வராது சும்மா ஒரு முறை கேட்கறது தானே கொண்டு ஓகே மக்களே இதுதான் பாத்தீங்கன்னா சொன்னா என்ன விலை ஒரு முட்டை சந்தை சந்தை பெருசு ஆனா என்ன
பலாப்பழம் பார்க்கணும் போவோம். இந்த இதுக்காக போலாம். அதில் போகலாம் நம்மளோட பார்ப்போம். அவன் அங்க போய் முறைப்பாடு செய்துன்னு இருக்கா மற்ற கடையில. செய்யறது காலாவு கீழே கருவேப்பிலை இருந்தது. அப்ப தூக்கினவ அது காண்டு எனக்கு தெரியாம இந்த கடைக்கார அம்மாண்டு எனக்கு தெரியாம தூக்கிட்டா அங்கால போய் முறைப்பாடு செய்து என்ன சந்தையில பின்பக்கம் பின்பக்கமா. சரி என்ன இங்க இருந்து என்ன பலாப்பழத்தை நம்பி பண்ணிட்டு போறோம். ஆ பலாப்பழத்தை 300 ரூபா 400 ரூபா எல்லாம் பெரிய பெரிய பழம் எல்லாம் விற்கிறாங்க. அதான் பார்ப்போம். விளையாட்ட பார்ப்போம் இருக்கும். கல்வியன் காடு இலங்கை வங்கி மெதுவாக கேட்கறது கந்தாவுன்ற இல்லாட்டி போவோம். முதல்ல என்ன வெளியே கேட்போம் அதுக்கப்புறம் வாங்குவோம். இந்த மீனை பார்க்கத்தானே ஆசையாகிறது என்னண்டா வேண்டாம். ஒரு ஓரளவுக்கு சைஸான அண்ணா பலாப்பழம் என்ன விலை? என்ன விலை என்ன பலாப்பழம்? கடைக்கார இல்லை தூக்கிட்டு போ. கடைக்கார என்ன விலையா? என்ன விலை? ஓ அங்கால இருக்கிறத சொல்லுங்க. இது என்ன விலை? அஞ்சூறு. பழமோ தெரியலையா? பயமா கிடக்கு. மஞ்சளா இருக்கு. நான் மஞ்சளை பார்த்துட்டு தான் கேட்டுதான். சின்ன பழம் என்ன விலை? 200 ரூபா இருக்கு. என்ன 300 ரூபா போங்க. 200 ரூபா தரட்ட வச்சுட்டு போங்க. பழமையாதான் நாங்க பருத்துறையே கொண்டு போகணும். அப்புறம் மாத்தே இல்லாத போகணும். வாங்க. அவ ராணிக்கு அஞ்சு ராணிக்கு இதே மாதிரி ஒரு பழம் தான் ஒருத்தவ. இந்த பெரிய பழம் தான் கொண்டு ஓட்டு போற அப்பா கத்து அடிக்கல காய பண்ணிக்கணும். என்ன சரி என்ன உங்க பருத்துறைக்கு பண்ணவா என்ன? இல்ல அவ வேற எங்க வாங்கிருக்கா அவ்வளவு கேட்கணும் அங்க வாங்கிடுவான். ஓகே இப்போ நாங்கள் பின்புறத்தால் வந்துட்டு இப்போ முன்புறத்துக்கு வந்துட்டோம். சந்தை முன்புறத்தில் வந்துச்சுன்னா நிறைய பலசர கடையில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்காக நாங்கள் அங்கே முன்பக்கம் போனாங்க உள்ளுக்க போனாங்க. இப்போ நாங்கள் அதே இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் இதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். நாங்களே இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். கல்வியங்காடு மரக்கறி சந்தை மீன் சந்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மரக்கறி சந்தையோட மீன் சந்தை சூப்பராக இருக்கு. மீன் சந்தை சூப்பராக இருக்குது. சரியான சனமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையிலே. மற்றது மீன் நல்ல இனியில் என்ன மலிவாக கிடைக்குது. அதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். அதே சமயம் மரக்கறி வந்து அதே சமயம் விலையாக கிடைக்கும். நம்ம மரக்கறி விலையா இருக்கு. பருத்துறையிலே வந்து நாங்கள் வாங்கி கொள்ளலாம் பொழுது மரக்கறி எல்லாம் கொஞ்சம் விலையாக தான் கிடைக்குது. அப்போ நாங்கள் மரக்கறியில் வாங்கி தவிர்த்து கொள்கிறோம். மரக்கறி நாங்கள் விளிம்பி குழம்பு தான் வேண்டி நாங்கள் என்னென்னா உப்பு தூள் போட்டு சாப்பிட. மரக்கறி வாங்கிட்டீங்களா? மரக்கறி வேண்டிய விலையா இருக்கு. விலையாக என்னன்னு சொல்றது? இந்தியா 1/4 கிலோ கத்திரிக்காய் 100 ரூபா 180 ரூபா. எங்கட இடத்துல 100 ரூபா. இப்போ நாங்கள் மீன் வாங்கி கொண்டு போகிறோம். மீன் எல்லாம் மலிவா நான் ஒன்றும் செய்யலை கொண்டு போயிடல கஷ்டம். ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். எந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாங்கி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நல்ல காணொலியை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது விஜே டிலக்ஸ்.